கிறிஸ்மஸ்னாலே கேக் தான் ஞாபகம் வரும். சரி அந்த கேக்கை வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ மைதாவை எடுத்தாச்சு. பேக்கிங் பவுடர் வந்து 2 ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கிட்டு 400 கிராம் சுகரையும் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிரை ஆட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக கலக்கிட்டு அப்புறமா வெனிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 250 ml மில்க் வந்து எடுத்து வச்சுன்னா அதையும் நல்லா இது பண்ணிட்டு நல்லா கட்டி ஆகாத மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்புறமா 100 ml வந்து ஆயிலையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான், குக்கரில் வச்சு ஒரு ப்ரீ ஹீட்டிங்காக ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் தடவையும் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வெண்ணெய் தடவை கிணத்துல நம்ம மாவையும் ஊற்றி அழகாக குக்கரில் வச்சு ஒரு 35 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. 35 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 35 மினிட்ஸ்லேயே எடுத்து கூட செக் பண்ணி வந்து பாருங்கள். நான் 45 மினிட்ஸ் டேரெக்டாகவே வச்சிட்டேன். அதனால் மேலே வெடிஞ்சு லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது அந்த ஆறின பிறகு கேக்கை தனியாக வெளியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கேக்கு செம்ம சாஃப்டாக புச்சுக்குன்னு இருந்துச்சு.